இளம் பருவத்தில் திடீரென்று பார்வை திறன் பறிபோன நிலையில் துவண்டு விடாமல் தன்னம்பிக்கையோடு சைக்கிள் பழுது பார்க்கக்கூடிய பணியை மேற்கொண்டு வருகிறார் பார்வை மாற்றுத்திறனாளி ஒருவர். அவர் குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பார்வை பறிபோய்விட்டது, வயதாகிவிட்டது என்றெல்லாம் முடங்கி கிடக்காமல் ஒரு இளைஞனைப் போல தொடர்ந்து உழைத்து வருகிறார் சென்னையை சேர்ந்த பார்வை மாற்றுத்திறனாளியான குலசேகர். குலசேகர் சார் என் பேர். நான் அஜிந்தா ஹோட்டல் ஆப்போசிட்டில் 1976 சின்ன வயசில் வேலைக்கு வந்தேன் எங்கள் அப்பா கூட. 65 பிறந்தது, 11 வயசு நான் அந்த சைக்கிள் வேலைக்கு வரும்போது. அப்போ ஓரளவுக்கு ஒரு 20% தான் பார்வை எனக்கு குறைவாக இருந்தது. 80% நல்லா தான் தெரிஞ்சுன்னு இருந்தது. எனக்கு இந்த பட்டாசு வெடித்ததுனால ஏற்பட்ட பாதிப்பு தான் இந்த பார்வை குறைபாட்டுக்கான காரணம். எனக்கு யாரோட உதவியும் நம்மளுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம கை தொழிலும் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். 80%லேருந்து அப்புறம் 60 ஆச்சு, 60 40 ஆச்சு, 40 20 ஆச்சு. இன்றைக்கி சுத்தமாக ஒரு 10% தான் எனக்கு ஒரு நிழல் மாதிரி தான் தெரியும் எனக்கு. ஆனால் இந்த வேலையை நான் துரிதமாக செய்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னோடய 10 விரல் தான். பிரச்சனைகளை கண்டு அஞ்சி ஒதுங்காமல் தைரியத்துடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று இளைஞர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார் இந்த சாதனை மனிதர். நிச்சயமாக நான் சின்ன பசங்களுக்கு சொல்கிறது ஒன்றே என்னன்னா, வாழ்க்கையில் ஊக்கம் வேணுங்க. அந்த ஊக்கம் இருந்ததுன்னா நம்ம எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம். அடிப்படையில் நம்ம யாரையும் நம்பி நம்ம வாழக்கூடாது. நம்ம தன்னிச்சையாக எல்லாத்தையும் யோசனை பண்ணிக்கின்னு நம்ம வாழ்ந்தோம்னா அந்த ப்ரெஷரு இதெல்லாம் நமக்கு வராது. நாம் சின்ன பசங்களோடய நம்ம நல்லாவே இருக்கலாம், அந்த சின்ன பசங்களும் நல்லா வாழலாம். பார்வை இல்லாத போதும் சைக்கிள்களை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து மேயும் இவரின் செயல் வியக்கத்தக்கது என்றாலும் இவருக்கு உதவி செய்யும் நண்பர்களும் பாராட்டுக்குரியவர்களே. ஒரு சைக்கிள் எட்டுன்னு கொடுக்குறதா இருந்தால் கூட வெளி ஏரியாவாக இருந்தால் யோசிப்பாங்க என்னை பார்த்து, இவருக்கு பார்வை தெரியாது, இவர் எப்படி இந்த வேலையை செய்வார். ஆனால் இவரால் முடியும்ன்ற நம்பிக்கையோடு என்கிட்ட எல்லாருமே சைக்கிள் எட்டுன்னு கொடுப்பாங்க. ஆனால் தன்னிச்சையாக ஒரு பார்வை இல்லாதவன் வாங்கணுன்றது அது மிகப்பெரிய ஒரு சவால் தான். ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் என்று தொட்டதற்கெல்லாம் துவண்டு போகக்கூடிய பலருக்கு மத்தியில் வாழ்க்கை தன்னை பல ரூபங்களில் மிதித்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்க்கை சக்கரத்தை சுழற்றி கொண்டிருக்கிறார் இந்த பார்வை மாற்றுத்திறனாளி. இவர் நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை ஒளிக்கீற்று என்றால் அது மிகையல்ல. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மார்ட்டினுடன் செய்தியாளர் ஸ்ரீராம்.